வெள்ளை கொய்யாப்பழம், சிவப்பு கொய்யாப்பழம். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு எந்த கொய்யாப்பழம் பெஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்துலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபோக்கும் என்ன ஃபாலோ பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. பொதுவாக கொய்யாப்பழம் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒண்டர்ஃபுல்லான ஃபுட். காரணம் என்னென்னா ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். ஒரு 7 கிராம் ஃபைபர் இருக்குது எந்த ஒரு கொய்யாப்பழத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு வாழைப்பழத்தை விட அது அதிகம். அதே மாதிரி வைட்டமின் சி ரொம்ப அதிகம். ஒரு மலநெல்லிக்காயை விட வைட்டமின் சி ஜாஸ்தி. பி காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட கீரைக்கு நிகரான பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஆகையால் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட்டு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. வெள்ளை கொய்யாப்பழத்தில் கார்போஹைட்ரேட்னு சொல்ற மாவுச்சத்து கம்மி, ஃபைபர் கண்டென்ட் அதிகம். அதனால அதோட கலோரிகள் கொஞ்சம் கம்மி, 135 கலோரி 100 கிராம்ல. அதே ஒரு பிங்க் கொய்யாப்பழத்துல 195 கலோரி. ஸோ கலோரி வைஸ் பிங்க் கொய்யாப்பழத்தோட வெள்ளை கொய்யாப்பழம் ரொம்ப பெட்டரு. ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்திங்கனால ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் இந்த பிங்க் கொய்யாப்பழத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம், அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கரோட்டினாய்ட்ஸ் சொல்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது கால் நரம்புகளுக்கு இருதயத்துக்கெல்லாம் பெனிஃபிட் ஆகிற மாதிரி லைகோபின்னு சொல்ற மெட்டீரியல் இருக்கு. அது இந்த பிங்க் கொய்யாப்பழத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இது நல்லது. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு பெனிஃபிட்டும் இருக்கு, டிராபேக்கும் இருக்கு. இருந்தாலும் இந்த பிங்க் கொய்யாப்பழத்துல ஹார்ட்டுக்கு நரம்புகளுக்கான பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா இருக்கனால இதுதான் வின்னர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கொய்யாப்பழம் பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.